ஏற்றிய தீபம் என்றுமே சுடரிட வாழ்த்திய அருள்வாய் வடிவேல் முருகா. செவ்வாயை ராசிநாதனாக கொண்ட எதற்கும் அஞ்சாத எதிரிகளை வெல்லக்கூடிய தன்னம்பிக்கை மிக்க மேஷ ராசி நேயர்களுக்கான 2025ஆம் ஆண்டின் பொது பலன். மேஷ ராசியினருக்கு இந்த 2025ஆம் ஆண்டின் ஒரு சில கிரக கோச்சார நிகழ்வுகளின் அடிப்படையில் எந்தெந்த கிரகம் எந்த காலகட்டத்தில் பலனளிக்கும் என்பதை பார்ப்போம். மேஷ ராசியினருக்கு ஆரம்ப காலத்தில் பலனளிப்பது தன் ராசிக்கு 11ஆம் இடமான கும்பத்தில் சனி பயிற்சியாகி பலனை கொடுப்பது சிறப்பு. மார்ச் 29 வரை 6-12 சனி இருக்க பாக்கியம். கூறு பேறு உண்டாம், குறைவிலா செல்வம் உண்டாம், ஏறு பல்லக்குண்டாம், இடம் பொருள் ஏவல் உண்டாம், காறு பல லட்சுமி கடாட்சம் உண்டாம் என்கிறது ஜோதிட பாடல். இந்த 11ஆம் இருக்கக்கூடிய சனி பகவான் கூறு பேறு உண்டாம், குறைவிலா செல்வம் உண்டாம், ஊரில் உங்களுக்கு நல்ல பெயரை வாங்கி கொடுத்து குறைவில்லாத செல்வத்தை கொடுத்து, திருமணம் ஆகாதவருக்கு திருமணமும், வெளிநாடு வேலை வாய்ப்பு இருப்பவருக்கு வெளிநாடு வேலை வாய்ப்பும், இடம் பொருள் அனைத்து இடத்திலும் உங்களுக்கு நல்ல பெயரை கொடுப்பார் என்றும், தொழில் செய்பவர்கள் தொழிலதிபருக்கு நல்ல பணியாளர்கள் வேலையாட்கள் அமைவார்கள் என்றும், மார்ச் 29ஆம் தேதி 11ஆம் இடம் சனி இருக்கும் வரை வீட்டில் லட்சுமி கடாட்சம் உண்டு என்கிறது ஜோதிட பாடல். அடுத்து இந்த ஆண்டு தொடக்கத்தில் தன் ராசியிலிருந்து 2ஆம் இடம் தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் பெரு 11, 5, 7, 9, 2 மேவ குருவரில் செல்வம் சேரும், குதிரை வெண்குடை தீவத்தி, தருமதானம் உண்டு, தாய் தந்தை துணையும் உண்டு, அருமையும் பெருமை உண்டாம், அரசர் சேவை உண்டாமே என்கிறது ஜோதிட பாடல். இந்த 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் மே 14 வரை செல்வம் சேரும் என்றும், அதன் மூலம் தர்மதானம் செய்வார்கள் என்றும், தாய் தந்தையரிடம் நல்ல பெயர் எடுப்பார்கள் என்றும், தாய் தந்தை சொத்துக்களில் முடக்கம் இருப்பின் முடக்கம் நீங்கி வெற்றி பெறலாம் என்றும், உங்கள் அருமையை அடுத்தவர்கள் தெரிந்து கொள்வார்கள் என்றும், மேஷராசி அன்பர்கள் அரசு வேலைக்கு விண்ணப்பித்தவர்கள் மே 14க்குள் நல்ல செய்தி வரும் என்றும், வேலைவாய்ப்பு உத்தியோகம் அரசு உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகளின் பாராட்டுதலோடு பதவி உயர்வு கிடைக்கும் என்கிறது இந்த ஜோதிட பாடல். அடுத்து இதுவரை 12ஆம் இடத்தில் விரயத்தை கொடுத்து கொண்டிருந்த மீனராசியில் 12ஆம் இடத்திலிருந்து விரயத்தை கொடுத்து கொண்டிருந்த ராகு பகவான் மே 18ஆம் தேதி பூரட்டாதி நட்சத்திரம் கும்பராசியில் பெயர்ச்சிக்கக்கூடிய 11ஆம் இடத்து ராகுவால் ராகு 3, 11, 6ஆம் இடத்தில் சேரின் பாகுதேன் பழமும் பாலும் பற்றற்ற தனமும் உண்டாம், ஆகும் காரியங்கள் உண்டாம், அன்னதானமும் உண்டாம், வாகு வைப்பாட்டியும் உண்டாம், வரத்து மேல் வரத்துண்டாமே என்கிறது ஜோதிட பாடல். இந்த 11ஆம் இடம் ராகுவால் பாகுதேன் பழமும் பாலும் பற்றற்ற தனம் வரும் என்றும், அதன் மூலம் உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறி அனைத்து காரியங்களும் நடக்கும் என்றும், அதன் மூலம் தர்மதானம் செய்வீர்கள் என்றும், தொழில் சிறு குறு தொழில் செய்பவர்கள் செய்பவர்களுக்கு வரத்து மேல் வரத்து வந்து நல்ல ஒரு லாபத்தை கொடுக்க குரு பகவான் வருகிறார் என்றும், ராகு பகவான் வருகிறார் என்றும் ஜோதிட பாடல் கூறுகிறது. எனவே மேஷ ராசினருக்கு
ஆரம்ப காலத்தில் சனி பகவான் குரு பகவானால் யோகத்தை பெற்று மே 18க்கு மேல் ராகு பகவானால் யோகத்தை பெறுவீர்கள் என்று கூறி மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.